நாடு முழுவதும் பிரதமரின் ஊட்டச்சத்து திட்டம் செயல்படுத்தப்படும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை விகிதம் கடுமையான சரிவை சந்தித்திருப்பதாக ஒன்றிய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ள மாநில அரசுகளுக்கும் அறிவுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் உள்ள பல்வேறு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் PM போஷன் எனப்படும் பிரதமரின் ஊட்டச்சத்து திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் ஊட்டச்சத்துக்கான செலவில் 60% ஒன்றிய அரசும் 40% மாநில அரசும் பங்கிட்டுக் கொள்கின்றன. இந்த திட்டம் தொடர்பாக ஆய்வு மேற்கொண்ட ஒன்றிய பள்ளிக் கல்வித்துறை 23 மாநிலங்களில் மாணவர் சேர்க்கை விகிதம் குறைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இதில் 8 மாநிலங்களில் 1,00,000க்கும் அதிகமான மாணவர் சேர்க்கை குறைந்துள்ளதாகவும் உத்தரப்பிரதேசம் முதலிடத்தில் உள்ளதாகவும் கூறியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஓராண்டில் 21,83,000 அளவுக்கு மாணவர் சேர்க்கை குறைந்துள்ளதாகவும், பீகாரில் 6,14,000, ராஜஸ்தானில் 5,63,000, மேற்கு வங்கத்தில் 4,00,000, கர்நாடகாவில் 2,15,000 அளவுக்கும் மாணவர் சேர்க்கை குறைந்துள்ளது. மாணவர் சேர்க்கை மட்டுமின்றி PM போஷன் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உணவை உட்கொள்ளும் மாணவர்களின் எண்ணிக்கையும் குறைந்துள்ளது ஆய்வில் தெரியவந்துள்ளது. மாணவர் சேர்க்கை குறைவுக்கான காரணங்கள், உணவின் தரம் உள்ளிட்டவை குறித்து மாநிலங்கள் விரிவான ஆய்வு நடத்தி ஜூன் மாத இறுதிக்குள் அறிக்கை அளிக்க வேண்டும் என ஒன்றிய கல்வி அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.